இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேங்க. இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு என்ன மெசேஜ் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் இப்போ கரண்ட்டில் நினச்சிட்ருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு யாரோ ஒருத்தங்க நீங்கள் நம்புகிறீங்கள அவங்க உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அழுதுகிட்டே உட்காந்துட்டே இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நம்ம வாழ்க்கையில் இருக்காதுங்க. அதனால் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கான மெசேஜ் ஹையர்லேருந்து ஹையர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்பி இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான தெளிவான ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. சொல்லிட்டு இருந்தேன்ல, தைப்பூசம் பிப்ரவரி 1 வருது. அன்றைக்கி பௌர்ணமியோடு சேர்த்து வருதுங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டேங்க. நானும் விரதம் இருந்துகிட்ருக்கிறேன். நீங்களும் விரதம் சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு 1 கண்டிப்பாக முருகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மேம்பாடு தெரியுங்க, கண் கூட தெரியும். இன்றைக்கி பார்க்குற உங்களுக்கு என்ன மெசேஜ் வரப்போகுது பார்க்கலாம். சூப்பரான பர்சன்ஸுங்க. நீங்கள் பார்க்குறவங்க ஒரு அழகான ஒரு ஒரு வெல்த்தோட அந்த ஒரு ராணி மாதிரின்னு சொல்லுவாங்களே, ரொம்ப செல்வ செழிப்பு அப்படிங்கிற முடியாதுங்க. அந்த குடும்பத்துக்கே நீங்கள் ராணி மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் செல்வம் வந்திருக்கும் அவங்க குடும்பத்தில். அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி. அதனால் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத நிறைய பேர் உங்கள் குடும்பத்தில் கேட்பாங்க. நல்ல ஒரு வல்லமையான ஒரு செல்வ செழிப்பு உங்களுக்கிட்ட ஏதோ ஒரு சொத்து சம்மந்தப்பட்டது உங்கள் பேரில் இருக்கும். நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் அதை வாங்கியிருப்பாங்க. அது இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். நியூ பிகினிங், நல்ல ஒரு அதை என்ன சொல்லலாம், மகாலட்சுமின்னு சொல்லலாங்க. அவங்கள ஒரு ஒரு லக்கியஸ்ட் ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் நல்லா எல்லாமே இப்போ பார்க்குற நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல பொண்ணு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், திருமணம் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கனாலும், எனக்கு குழந்தை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின் முன்னெடுத்து வச்சுருந்தீங்கனாலும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே எஸ் 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 ட்ரிபிள் எஸ்ன்னே சொல்லாங்க. ஒரு எவர்கிரீனான ஒரு வாழ்க்கை தான். ஒரு மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. குழந்தை இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டே இருந்தீங்கன்னா அழகான ஒரு குழந்தை பிறக்குதுங்க. கண்டிப்பாக பிறக்குது. ஒரு நல்ல ஒரு என்னென்னா, நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த மற்றவங்க கேட்பாங்க. எல்லா நாலேஜும் உங்களுக்கு இருக்குது. அன்புனா அன்பு, பியூரிட்டி, வெள்ளந்தி. என்னென்னா கெட்ட எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாதுங்க. ஒரு விட்டு கொடுத்து போகிறதுலையும், ஒரு அன்பை காட்டுறதுலையும், ஒரு நல்லா பரிவான பர்சன். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு கேரக்டரு, ஒரு நல்ல ஒரு நாலேஜபிள் ஒரு பர்சன்ஸு, அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அழகாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை. அப்படிப்பட்ட பர்சன்ஸ் தான் நீங்கள். இதில் சகல விதமான செல்வம் சம்பத்துக்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். இது வரைக்கும் எனக்கு அது மாதிரி வரல, நான் தேடிட்டே இருக்கேன், எனக்கான ஒரு பார்ட்னர் வரல அப்படின்னா வருவாங்க. கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் விட்டு போயிருந்தவங்களும் திரும்பி வராங்க. உங்களோட அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சு நல்லா அழகான கார்டாக இருக்குங்க. யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு மெசேஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மெசேஜ் பவர்ஃபுல்லான எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் நீங்கள். ரெண்டு கார்டு வந்திருக்கு, ஒரு கார்டு மட்டும் எடுத்துட்டேன். வாழ்க்கையில் செமையாக வருதுங்க கார்டு. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த விதமான மாற்றமே இல்லை. கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்குங்க. எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இப்படியே இருக்குது. நான் என் வாழ்க்கையில் முன்னேற்றம்னு ஒன்று நடக்குமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குது. ஏன்னா டிவைன் டைம் கண்டிப்பாக வந்துருச்சு. 180 டிகிரியில் உங்கள் வாழ்க்கை அழகாக சுற்றி மாறப்போகுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட்டு, ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ்ஸு, ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷன். நீங்கள் இருக்கிற பிளேஸாக இருக்கலாம். உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், கன்ஃபர்மேஷன். பயங்கரமான ஒரு ஹார்ன் சவுண்டுங்க. காதை அடைக்கிற மாதிரி இருக்குது நிறைய. ஏன்னா உங்கள் தலையெழுத்தை கடவுள் மாற்றிட்டாங்க. அவ்வளோதான். ஏஞ்சல்ஸு, ஸ்பிரிட்ஸு எல்லாமே இது வரைக்கும் உங்கள் தலையில் மோசமான ஒரு விஷயம் தான் நடக்கணும்னு பிரம்மன் எழுதி வச்சுருந்தா கூட, நீங்கள் கும்பிட்ற அந்த கடவுள் அதை இதெல்லாம் எழுதி அழைச்சிட்டு, இனிமேல் டிவைன் டைமிங் வந்துருச்சு. கடவுள் உங்களோட வாழ்க்கையை கையகப்படுத்திட்டாங்க. இனிமேல் நீ நல்லா இருக்கிறது தான் பிறந்திருக்க அப்படிங்கிற மாதிரி, நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததுனால இன்றைக்கி பார்க்குற நீங்கள் உங்களோட வாழ்க்கை பெரிய அளவுக்கு ஒரு காலச்சக்கரமே புரட்டி போடுற மாதிரி நீங்கள் புரட்டி போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய நிறைய மாற்றங்கள் தான் அதுக்கு காரணம். உங்களுடைய அந்த நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் சேஞ்சஸ் நிறைய உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கு நீங்கள் போராடணுங்கிற அவசியம் இல்லை. கடவுளே உங்களுக்கு எதிராக நடக்கிற அத்தனை விஷயங்களையும்
போராடி அவர் ஜெயிச்சு கொடுத்துருவாருங்க. அந்த வெற்றியை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி கடவுளோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குங்க. அவர் கத்தியை வச்சுட்டு என் பிள்ளைய யாருமே தொட முடியாது அப்படிங்கிற மாதிரி. கடவுள் முன்னாடி போகும்போது யாருமே வருவா? எதுவுமே வராது. இனிமேல் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒவ்வொரு விஷயமும், உங்களுக்கு வர வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் அழகாக, தெளிவாக, சந்தோஷமாக, சூப்பராக நீங்கள் ஆசைப்படுறத விட அதிகமாக நல்லதாகவே நடக்குங்க. அதுதானங்க நமக்கு வேணும். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. இனிமேல் லக்கு தான், தொட்டதெல்லாம் துலங்கும் தான், நினச்சதெல்லாம் நடக்கும் தான். அதனால் கடவுள் ஒருத்தர் இருக்கார். அதுக்காக ஓவராக அகங்காரத்துலேயோ இல்லை வந்து ஈகோவில் போயிடாதீங்க. ஈகோ டெத்துன்னு கண்டிப்பாக வந்து நிறையா விஷயங்கள் ஆயிருக்கும். அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கும். எப்பயுமே கடவுளை தாங்க ஃபஸ்ட்டு நிலைநிறுத்தணும். நமக்கு எந்த விஷயம் நல்லதாக இருந்தாலுமே கொடுத்தது கடவுள் தான். அவர் பேரை சொல்லுங்கள், அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க. கண்டிப்பாக சூப்பராக இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்குது. நிச்சயமாக இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு ஃபார்ச்சூன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஃபார்ச்சூன், ஐ கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபார்ச்சூன். ஏன்னா லக்கா, கடவுளே வந்து நமக்கு லக்கா கொடுக்குறாருங்க. அடுத்தது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். நிறையா விஷயம் வந்ததுனால நான் எடுக்க மாட்டேன். எனக்கு தேவை ஒன்று தான். ஒன்று தாங்க. இங்கே பாருங்களேன், நான் நினச்சேன் எம்ப்ரஸ் கார்டு வரும்போது எம்ப்ரர் கார்டு கண்டிப்பாக வந்துடணுன்னு. இது ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? இது வேண்டாம். இது ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். இது ஏன்னா அது ஓப்பனாக வந்துருச்சு. நான் வருவேன்னு வருது. நான் என்ன பண்ணேங்க, நான் எப்பயுமே டோட்டலாக விழுந்தா எடுக்க மாட்டேன். அது வந்து இப்படி விழுந்திருந்தா எடுத்திருக்க மாட்டேன், இப்படி விழுந்திருந்தா எடுத்திருக்க மாட்டேன். நான் வருவேன்னு இப்படி விழுந்தால் நான் என்ன பண்ணுறது? அதனால் எம்பரர் மாதிரி தான் நீங்கள், ராஜா மாதிரி பார்க்குற நீங்கள் ராணி தான், ராஜா தான், உலகத்தை ஆளக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான். பட்ட அடியில் நிறையா நாலேஜுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும், இவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், இது வரைக்கும் தெரியாமல் அடி வாங்கியிருப்பீங்க. இப்போ நல்லா கரெக்டாக தெரியும். இவங்கன்னா இப்படி தான் இருக்கணும், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம இவங்ககிட்ட. ஏன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? எல்லாரும் இல்லைன்னா போய் அடி வாங்கி நீங்கள் காயப்பட்டுட்டு அழுதுட்டு வந்து நிற்கணும். ஏன் அவங்க பண்ணாங்க, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. உன்னோட வேல்யூ எங்கே, உன்னோட பவுண்ட்ரிஸ் எங்கே செட் பண்ணியிருப்பீங்க இனிமேல். அதனால தெளிவான ஒரு நாலேஜ் தான். தப்புன்னா தப்பு தான். மேசம், தனுசு, சிம்மம், ஃபயர் எனர்ஜி தான். எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் இந்த 3 கார்ட்லேயுமே எனக்கு வந்து ப்ரொசீட் ஆகுதுங்க. ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி தான். ஃபுல்லாக வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பவர்ஃபுல் ஒரு ரீடிங் தான் எனக்கு தோணுது. என்னென்னா இங்கே பாருங்கள், எம்ப்ரஸ் வருது, ராஜா வந்துட்டாங்க, ராணி வந்துட்டாங்க, காலச்சக்கரமே மாறுது. இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இல்லைன்னா கூட, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னா கூட, இங்கே பாருங்கள் காலச்சக்கரம் புரட்டி போட்டு நீங்கள் யாராக மாற போகிறீங்க, பார்க்குற நீங்கள் ராணியாக மாற போகிறீங்க. அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம், செல்வ செழிப்பு எல்லாத்துக்குள்ளேயும் போய் மாட்டுறீங்க. அதே மாதிரி ராஜாவும் அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு ராஜானா எப்படி ஒரு குவாலிட்டிஸ், ஒரு அபண்டன்ஸ், 16 செல்வங்கள், அதை தொகுத்த ஒரு ராஜ்யம், வாழ்க்கை, அதுக்குள்ளே வந்து மாட்டுறீங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கார்டு. பார்க்குறது யாருங்க நீங்கள்? நிறைய பாசிட்டிவிட்டி வளர்த்துக்கிட்டீங்களா உள்ள? உங்கள் எனர்ஜி பயங்கரமாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. யாருக்கோ போய் சேர வேண்டிய மெசேஜுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நிறையா விதமான சேஞ்சஸ் இருக்குது. கவலைப்பட்டுட்டு உட்காராதீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இதெல்லாம் நடக்கணுன்னா பாசிட்டிவிட்டி, சந்தோஷத்தை ஆள் மனசில் பதிய வச்சு செல்ஃப் லவ் பண்ணி வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்தீங்கன்னா அருமையான ஒரு கார்டு இருக்குது. இது வரைக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு தலைப்பட்சமாக நிறைய விஷயங்கள் வராமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் வேறு பக்கம் போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருதுங்க. அது வந்து ஒரு கெரியர்லையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு போய் சேருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேர வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஏன்னா அடித்து சொல்கிறார் கடவுள். என்ன சொல்கிறார் அடித்து? நான் இருக்கேன், காலத்தை மாற்றுகிறேன், நான் காலச்சக்கரம் அப்படிங்கிறாரு. என்ன நீங்கள் ஏங்கி பார்த்துட்டே இருக்கீங்க, இனிமேல் ஏங்கலாம் வேண்டாம், தைரியமாக எனக்கு கிடச்சிச்சு, நல்ல காலம் வந்துச்சு, கடவுள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து எடுத்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பிரச்சனையும் தூக்கி அவர் காலடியில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும். கடவுள் எல்லாம் செய்வார்னு நீங்கள் பாட்டு தூங்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. அதுவும் சொல்கிறேன், நமக்கான முயற்சி, நமக்கான பயணத்தில் நமக்கு என்னென்ன செய்யணுமோ நம்மளுடைய சில முயற்சிகள் பண்ணணும், சில க்ரியேட்டிவிட்டி பண்ணணும், சில விஷயங்கள் கற்றுக்கணும், சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லாமல் கடவுளே எல்லாம் பார்ப்பாருன்னா கடவுள் ஒன்றும் பார்க்க மாட்டார். கற்றுக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். நிறைய விதமான மாயான விஷயங்கள் நிறையா இப்போ வந்து உலகத்தில் இருக்குங்க. அது மாயா இருக்கும், இது மாயா இருக்கும், இது வேணும்னு போவீங்க, இது அடி கொடுக்கும், அது வேணும்னு போவீங்க, அது அடி கொடுக்கும். அப்போ மாயான விஷயத்தில் எது நன்மையான ஒரு விஷயம்னு கடவுள்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டி நீங்கள் இதெல்லாம் பார்த்தா தானுங்க உங்களுக்கு கடவுளோட அருமை தெரியும் இல்லையா? உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் வந்து போலி விஷயம் வந்து அழகாக மேக்கப் போட்டு அழகாக உட்காந்துருக்கும். போலியான ஒரு விஷயம், ஏமாத்துகிற விஷயம், உங்களுக்கு வந்து தவறு இழைக்கக்கூடிய ஒரு விஷயம், கெட்ட எண்ணம் பிடிச்சது, பொறாமை பிடிச்சது, இது எல்லாமே அழகாக மேக்கப் பண்ணி உட்காந்துருக்கும். உங்களால் கண்டே பிடிக்க முடியாது எது நல்லது, எது கெட்டது, எது மூடி இருக்குது, எது வந்து உண்மையான ஒரு விஷயம், எது பாம்பு, எது நல்ல பாம்பு, எது வந்து பாம்புனாலே எல்லாமே மோசம்தான். இதில் வந்து எது விஷம் இருக்கிறது, எது தேள், இது எல்லாமே வந்து நமக்கு தெரியணும்னா ஒவ்வொரு இடத்துல நம்ம போகிறோம் பாருங்கள், தேடி தேடி இது உண்மையான ஒரு விஷயம், இது நமக்கு வந்து பாதுகாப்பாக
பாதுகாப்பாக இருக்கும், இது நமக்கு அன்பை தரும்னு போவீங்க. அங்கெல்லாம் விஷம் மாதிரி தேல் மாதிரி கொட்டுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குங்க. திரும்ப அடி வாங்கிட்டு வலி தாங்க முடியாமல் உங்களுக்குள்ளே வருவீங்க. உங்களுக்குள்ளே வரமாட்டீங்க, உங்ககிட்ட வருவீங்க. அப்புறம் திரும்ப இன்னொன்று தேடுவீங்க. அப்புறம் திரும்ப அடி வாங்கி இப்படி வருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வந்தவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப அடி தாங்க முடியாமல் உங்களுக்குள்ளே வருவீங்க. உங்களுக்குள்ளே வரும்போது தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து கடவுள் தான் உங்களை பக்கத்தில் நிற்கிறார். ஓடிட்டு ஓடியா, இந்தா இது வேணும்னு நினைக்கிறியா, இந்த விஷயம் வேணும்னு நினைக்கிறியா, போ ஓடிட்டு ஓடியா, அங்கே அடி கிடைக்குது, திரும்ப நான் ஓடியாரேன், இந்த விஷயம் வேணும்னு நினைக்கிறியா ஓடு, இங்கே அடிபட்டு இங்கே வா, இந்த விஷயம் வேணும்னு நினைக்கிறியா ஓடு இங்கே வா இப்படின்னு இங்கே நிற்கிறீங்க. கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் பொறுக்க முடியாமல் அழுதுட்டு இங்கே உங்களுக்கு வெளியில் நிற்கிறீங்க நீங்கள். அப்புறம் கடவுள் வந்து என்ன சொல்கிறார், உனக்குள்ளே வான்னு சொல்லி உள்ளே பிடிச்சி இழுத்து தரன்னு உங்களை உள்ளுக்குள்ளே வரவழைச்சு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்களா என்னன்னு கொஞ்சம் அடிபட்டு தெரிஞ்சு வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும், இந்த லெசனை கற்றுக்கோ, செல்ஃப் லவ் பண்ணு, உனக்கான விஷயம் உனக்கான நல்ல விஷயம் உனக்குள்ளே இருக்குது, நீ மாறினேன்னா இந்த உலகமே எல்லாமே மாறுது, இந்த மாயை எல்லாமே மாறுது, நல்ல நல்ல விஷயமா மாறுது. நீ மாறலைன்னா இது எல்லாமே மாயான தவறான ஒரு விஷயமா இருக்குது. போய் அடிப்படுவேன், போய் ஒன்று மாற்றி நீனே போகலைனாலும் அதுவே வந்து உனக்கு அடி கொடுக்கும். அப்போது இதுலேருந்து புரிஞ்சுதுங்களா? இது என்னமோ இப்படி நான் என்னமோ என்ன பண்ணேன்னு தெரில. அதனால் போய் நம்ம கற்றுக்குறோம், தெரியுதுங்களா? ஏன் என் வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, இதெல்லாம் வரலன்னா நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வர மாட்டீங்க, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டீங்க, உங்களோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அதனால் நல்லாயிருக்கு கார்டு. நிறைய பேர் வாழ்க்கையில் அழுதுகிட்டே இருக்கீங்க, தூக்கமே வராமல் எதை நினச்சோ கவலைப்பட்டுட்டு. ஆனால் அழகான வாழ்க்கை இருக்குது. கண்ணை திறந்து பார்த்தீங்க, இந்த துக்கத்தை விட்டுட்டு, இந்த கவலையை விட்டுட்டு, இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை விட்டுட்டு தூக்கி போடு. நம்மளை காயப்படுத்துகிற எந்த விதமான துக்கமாக இருந்தாலும், எந்த விதமான பொருளாக இருந்தாலும், எந்த விதமான நபராக இருந்தாலும் நமக்கு தேவையே இல்லை. தூக்கி போடுங்க. தனிமை நிறைய விஷயம், நல்ல விஷயம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குங்க. அதை கற்றுக்கிட்டு நம்ம இந்த உலகத்தில் களத்தில் இறங்கும் போது நம்ம ஜெயிக்கலாம். உங்களுக்கு அருமையான ஒரு நியூ பிகினிங்லாம் இருக்குது. ஆனால் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. 9 கத்தி எனக்கு வந்து குத்திட்டாங்க, ஐயோ வலிக்குதே, இப்படி ஆயிடுச்சு, இப்படியே இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இதுலேருந்து வெளியில் வரணுமா வேணாமா? இந்த அழகான ஒரு சொர்க்கம் வந்து உங்களுக்கு இருக்குது, உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்குது, உங்கள் மடியிலே தான் இருக்குது உங்கள் வாழ்க்கை, அழகான வாழ்க்கை இருக்குது. ஆனால் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேறீங்களா? யார் கண்ணை திறந்து விடுவா? நீங்கள் தாங்க திறக்கணும். அடிப்படுறீங்களா? கண்ணை திறந்து பாருங்கள் உலகத்தில் என்ன நடக்குது, எது உண்மை எது பொய்ன்னு நீங்கள் தாங்க பார்க்கணும். அதுக்கு தாங்க லெசன். உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணணுன்னா உங்கள் படத்தில் நீங்கள் தான் எல்லாத்தையும் மாற்றணும். நீங்கள் தான் ஹீரோயின். நீங்கள் டம்மி பீஸ் மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? போதும், இதுக்கு மேலே கார்டு வேணாம். அதுக்கப்புறம் இதில் 2-3 கைடன்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட முருகன் கார்டு. முருகன் வீக் இல்லையா, அது தைப்பூச வீக். முருகனை கொண்டாடுற விதமாக இன்றைக்கி கார்டு வந்தாச்சு. இன்றைக்கி நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க. எதுக்கு தள்ளி போடுறீங்க? எதுக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு தள்ளி போடணும்? ஒரு விஷயம் வந்து உங்களை காயப்படுத்துனுச்சு அப்படின்னால இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்கிறேன்னு சோகமாக இருந்துட்டுலாம் செஞ்சிட்ருக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கான விஷயம் நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? எதையும் தள்ளி போடாதீங்க. இன்றைக்கி செய்கிற விஷயத்த இன்றைக்கே செய்யுங்க. செஞ்சுட்டு கவலைப்படுங்க, உட்காந்து அழுவுங்க. ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். உட்காந்து அழுதுட்டே இருந்தீங்கன்னா அது மாற போகிறது கிடையாது, அது 2வது விஷயம். ஆனால் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப முக்கியங்கிறதுக்காக நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து செஞ்சுட்டு தான் நம்ம இருக்கணும், செய்யணும். அன்னைக்கு உண்டான வேலை, நமக்கு உண்டான வேலையெல்லாம் செய்யணும். மனுஷனுக்கு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு கடமையுமே இல்லை, செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா செத்தே போயிடுவோங்க. ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணுங்க. நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்றில் நம்மளை ஈடுபடுத்திகிட்டே இருக்கணும். எங்கே போ, அங்கே போ, இங்கே போ, ஏதோ ஒன்றில் 4 இடங்களில் போகும்போது தாங்க ஒரு இடம் கிளிக் ஆகும். ஒரு இடம் கிளிக் ஆகிடுச்சு, அவ்வளோதான், விழுந்துட்டோம், இனிமேல் நம்ம எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் தான். மிஸ்ஸிங் எனர்ஜி, உங்கள் எனர்ஜி வந்து மிஸ்ஸிங் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. என்னென்னா நீங்கள் உங்களோட பார்ட்னர் வந்து உங்களை விட்டு போயிருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஆசைப்பட்டவங்க ஏதாவது ஒரு எனர்ஜி ரூபத்தில் பழகிட்டு உங்களை விட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் எனர்ஜி மிஸ்ஸிங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இல்லை, அந்த எனர்ஜி வந்து மிஸ்ஸிங் ஆகலை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்குள்ளே தேடுங்க, உங்களுக்குள்ளே செல்ஃப் லவ் பண்ணுங்கள், அந்த எனர்ஜியை திரும்ப நீங்கள் ரீகெயின் பண்ணலாம். கண்டிப்பாக மிஸ்ஸிங் எனர்ஜியிலலாம் ப்ரொக்ராஸ்டினேஷன் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளோட எனர்ஜி நல்லா பவர்ஃபுல்லாக பக்காவாக பேட்ரி சார்ஜ் போட்டு பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும். எப்போயுமே எந்த நிமிஷத்தில் வேணாலும் புயல் வரலாம், பூகம்பம் வரலாம், பிரளயம் வரலாம். அதனால் நம்மளை காப்பாற்றிக்கிற ஒரு விஷயமா நம்ம எப்போயுமே கேடயமாக நம்ம பக்காவாக வச்சுக்கணுங்க. யார் வேணாலும் வருவாங்க, விட்டு போவாங்க, அழுதுட்டு உட்காந்து ஃபியூஸ் போன பல்பு மாதிரி வாழ்க்கையை இழந்த இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மோசமாக போகிறதுக்காக நீங்கள் தான்.
அவங்க வாழ்க்கையை தேடி போயிட்டாங்கல்ல, அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்கல்ல, புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் உங்கள் வாழ்க்கை இருட்டாக இருக்கணும்னு ஏதாவது எழுதி வச்சுருக்கீங்களா? அவங்க இல்லை, இனிமேல் என் வாழ்க்கை இருட்டு தான் அப்படின்னு ஏதாவது ஒரு சாசனம் எழுதி அவங்கள்ட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா? நீ இல்லைன்னா என் வாழ்க்கை இருட்டுன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா? இல்லை பிறக்கும் போதே அந்த சாசனத்துக்காக தான் நீங்கள் பிறந்தீங்களா? அவங்க இருக்கிற வரைக்கும் என்னோடய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும், இல்லைன்னா என் வாழ்க்கை இருட்டு, இப்படிக்கு சம்திங் உங்கள் பேரை எழுதிக்கோங்க. இதுதான் அவர் போயிட்டாரு, என் வாழ்க்கை இந்தாங்க சாசனத்தை நான் இப்போ நடைமுறைப்படுத்த போகிறேன். அவங்க போயிட்டாங்க, என் வாழ்க்கையில் இல்லை, இனிமேல் எனக்கு எதுவுமே கிடையாது, நான் இருட்டிலே உட்காந்து வாழ்ந்துக்கிறேன். ஒன்றுமே செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க, தூங்காதீங்க, வேலை பார்க்காதீங்க, உங்களுக்கு குளிக்க கூட செய்யாதீங்க, அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருங்க. அதுக்கு தான் நீங்கள் அவங்களுக்காக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அவங்க இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அந்த விஷயம் இல்லைன்னா, அந்த பொருள் இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்காக தான் நீங்கள் அழுகிறதுக்காக பிறந்திருக்கீங்க. அழுதுகிட்டே இருங்க. மணி மேக்னெட் ஆயிருங்க. எப்பயுமே நம்ம எப்பயுமே பணத்தை தேடி ஓடவே தேவையில்லை. பணம் நம்மளை தேடி ஓடி வர்ற மாதிரி நம்மளை தகுதியை வளர்த்துக்கணுங்க. நம்ம தகுதி அவ்வளோ விஷயம் இருக்குது. மணிங்கிறது என்ன தெரியுங்களா? அது ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை தேடி நீங்கள் ஏன் ஓடுறீங்க? எதுவுமே ஓடுனீங்கன்னா அது உங்களை விட்டு வெளியில் போகும். அது எல்லாமே எனர்ஜி தானே. ஒரு பர்சன் கூட வேணும்னு நீங்கள் அவங்க பின்னாடி போனீங்கன்னா அவங்க உங்களை தாண்டி வெளியில் ஓடுவாங்க. எதுவுமே அட்ராக்ட் பண்ணுற இருந்த இடத்துல இருந்து நீங்கள் சேஸ் பண்ணிங்கன்னா ரன் பண்ணுவாங்க. இருந்த இடத்துல இருந்து அட்ராக்ட் பண்ண போகிறோம். மணியும் ஒரு விஷயமான ஒரு எனர்ஜி தாங்க. அதை மணி மேக்னெட்டாக காந்தமாக நம்ம மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நிறையா சொல்லியிருக்கேன், வீடியோஸை பாருங்கள். கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. எல்லா விஷயமும் இங்கே நல்லா நடக்கணும், கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கணும்னா கதை எழுதினவர்கிட்டே டேரக்டர்கிட்டே கதையை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு அவர் அழகாக கொண்டு போவார். இதில் இடையில போது நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கதையை திருத்துறேன். என் கேரக்டரில் என்னோட நடிப்பு, என்னோடய போர்ஷனில் எனக்கு கிட்டக்க ஒரு கேரக்டர் இப்படி மோசமாக நடிக்குது, அதை நான் திருத்துறேன்னு சொல்லி நீங்கள் இறங்கும் போது தான் உங்களுக்கு பெயின் வருது. இங்கே எதுவுமே உங்கள் கதை கிடையாது, இது எதுவுமே உங்கள் கதைக்களம் கிடையாது, கடவுளோட கதைக்களம் நீங்கள் தான் நடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தெளிவாக நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி தான் 16 சொல்லும்போது 16 அலைன்மெண்ட்டு கொண்டு வாங்க கண்டிப்பாக. சரியா? மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக செய்கிற வேலையை கவனம் கொடுத்து பண்ணுங்கள். அடுத்தது முருகனோட மெசேஜஸ் எடுத்துகிட்டு இந்த ரீடிங் எண்ட் பண்ணிக்கலாம். அவசரமாக யாரோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். மெசேஜஸ் எனக்கும் அவசரமாக சொல்கிற மாதிரியே இருக்குது. யாருங்க அது? வாழ்க்கையில் சந்தோஷம் அவசரமாக, எனக்கு வேலை அவசரமாக, எனக்கு குழந்தை சீக்கிரம் பிறக்கணும், எனக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். யாராவது இது அப்படி அந்த அலைன்மெண்ட்டில் பார்க்குறீங்களா? எனக்கு விட்டு போனவங்க சீக்கிரம் வரணும், எல்லாமே சீக்கிரம். என்னோடய ரீடிங்கும் அப்படியே சீக்கிரம் வருது. நிச்சயமாக முருகனோட ஆண்டிக்கோலம் பழனியில் பார்க்குறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. நிச்சயமாக எல்லாரோட ஸ்டேஜுமே அப்படி தாங்க. ஆண்டியாக இருப்பாங்க, அரசனாக இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் கடந்தது தான் நம்ம முருகன் தான் நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறவர். நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு சமயத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இறங்கி போவோம், ஒரு சமயத்தில் ராஜ வாழ்க்கை மாதிரி இருப்போம், நல்ல சந்தோஷத்தில் இருப்போம், திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போவோம். அதனால் இந்த வடிவத்தை கும்பிட்டா நம்ம வாழ்க்கையில் தப்பாக ஒரு கவலைக்கிடமான ஒரு எல்லா விஷயமும் நடக்கும், கவலைப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. வாழ்க்கைனா எல்லாமே கலந்தது தான். நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் கடத்திட்டு போகணுங்க. நிச்சயமாக நல்ல உறவு கிடைக்கும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு, நல்ல ஒரு விட்டு போன உறவுகள்லாம் தேடி வருவாங்க. எல்லா ரூபத்தையுமே நம்ம ஏற்றுக்கணுங்க. கடவுளோட கதைக்களத்தில் எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும். எல்லா விஷயமும் தான் என் வாழ்க்கையில் நடக்கும். எனக்கு உண்டான கதைக்களத்தில் என்ன நடக்கணுமோ அவர் எழுதி வச்சுட்டார், நடக்கும். இதெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. நான் இப்படி ஒரு ரீடிங் கார்டு எடுக்கணும், படிக்கணும்னு. தன்னம்பிக்கை கொண்டவருக்கு முருகன் தோள் கொடுப்பான். தன்னம்பிக்கை மட்டும்தாங்க. நம்மளால் எல்லாம் முடியும் அப்படின்னு நம்மளை நம்பும்போது, செல்ஃப் லவ் பண்ணும்போது, நம்மளுடைய ஒர்த்து, செல்ஃப் ஸ்ட்ரென்த் எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு படம் படித்தவங்களுக்குலாம் முருகன் என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் நிற்பார். நான் இருக்கேன்டா, நீ எவ்வளோ வேணாலும் மூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக முருகனோட அருள் இருக்குங்க. 6 படை வீடுகளில் அடிக்கடி சொல்கிறேங்க. யாருக்கோ சொல்கிற மாதிரி இருக்குது. திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க. ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ப்ராப்ளமாக இருக்கும்போதோ, அது ஒரு லவர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் போயிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல விதத்தில் சேருவீங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒரு சுபமான ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. ஏதோ ஒரு சேர்க்கைங்க. விட்டு போன உறவு உங்களை தேடி வருது. அது எந்த உறவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக திருப்பரங்குன்றம்னு அடிக்கடி கேட்குது. அதனால் முருகனோட அருள் கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக இந்த ரீடிங்கில் இறங்கியிருக்குன்னு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. யாருக்கோ போய் சேர வேண்டிய விஷயங்க. கண்டிப்பாக யாருக்கு அப்படிங்கிறத நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.